சிவா திருச்சிற்றம்பலம். தில்லை பொன்னம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அடியார்க்கு அடியேன் குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். ஈசனை தேடி என்ற நம்முடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். இதுவரைக்கும் நம்மளுடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே பண்ணிக்கலாம். நம்முடைய சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தந்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு பன்னிரு திருமுறைகள். அதில் மூவர் அருளிய தேவார திருப்பதியங்கள் அனைத்திற்கும் விளக்கத்துடன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் நாம் பார்க்கலாம். எளிய முறையில் மூவர் அருளிய தேவார பதிகங்களை வாசித்து அதற்குரிய விளக்கத்தை அடியேனால் இயன்றவரை எளிமையாக தர முயற்சிக்கிறேன். பன்னிரு திருமுறைகள், அதற்குரிய முன்னுரை. பன்னிரு திருமுறைகள் சிவபெருமானை முழு முதற் கடவுளாக கொண்டு பாடப்பட்டவை. திருமுறைகள் என்பது தெய்வத்தன்மை பொருந்திய நூல்கள் என்று பொருள்படும். திருமுறை என்ற வார்த்தையில் முறை என்பது நூல் அல்லது புத்தகம் என்று பொருள்படும். திரு என்பது தெய்வத்தன்மை வாய்ந்த என்று பொருள்படும். ஆக சைவ மரபில் தெய்வத்தன்மை வாய்ந்த அருள் நூல்கள் 12 என பெரியோரால் தொகுக்கப்பட்டு உள்ளன. அவையே திருமுறை. சைவ சமயம் தழைப்பதற்காக வந்த இந்த நூல்கள் பன்னிரு திருமுறைகள் எனப்படும். சமய குறவர்கள் எனப்படும் அப்பர் பெருமான், சம்பந்தர் பெருமான், சுந்தர் பெருமான் ஆகிய மூவரும் 276 சிவாலயங்களில் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் எனப்படும். 10ஆம் நூற்றாண்டில் அபயகுல சோழன் என்ற பட்டமுடைய ராஜராஜ சோழ பேரரசன் ஆட்சியின் போது கோவில்களில் வாய்மொழியாக பாடப்பெற்ற தேவார பாடல்களை கேட்டு அந்த பாடல்களை தொகுக்க எண்ணினார். அப்போது நம்பியாண்டார் நம்பி பெருமானிடம் முறையிட்டால் திருமுறைகளை தொகுக்கலாம் என்று அறிந்தார் ராஜராஜ சோழன். நம்பியாண்டார் நம்பி பெருமானுடைய வரலாற்றை பார்க்கும்போது சிறு வயதில் நம்பியாண்டார் நம்பி தான் கொண்டு வந்த பிரசாதத்தை பிள்ளையாருக்கு படைத்தார். வெகு நேரம் ஆகியும் பிரசாதம் அப்படியே இருந்தது. பிள்ளையார் உண்மையாகவே பிரசாதத்தை சாப்பிடுவார் என்று எண்ணியிருந்த நம்பியாண்டார் நம்பி பெருமானுக்கு அது ஏமாற்றமாக போய்விட்டது. தான் செய்த பூஜையில் பிழை இருந்தால் மன்னித்து அருளுமாறு வேண்டிக் கொண்டார். அதற்கு பிறகும் பிரசாதம் அப்படியே இருந்தது. எனவே தனது தலையை கோவில் சுவரில் மோதிக்கொண்டு அழுதார். நம்பியாண்டார் நம்பியின் கடமை உணர்வையும் பக்தியையும் கண்டு பிள்ளையார் மனம் கசிந்து பிரசாதத்தை சாப்பிட்டார். மேலும் தனது பக்தனான நம்பியாண்டார் நம்பிக்கு பிள்ளையார் தானே தினந்தோறும் கல்வி புகட்டவும் ஆரம்பித்தார். பிள்ளையாரிடம் நேரடியாக கல்வி பயின்றதால் நம்பியாண்டார் நம்பியின் புகழ் எங்கும் பரவியது. இத்தகைய சக்தி வாய்ந்த நம்பியாண்டார் நம்பியிடம் முறையிட்டால் திருமுறைகளை தொகுக்கலாம் என்ற அவை புலவர்களின் ஆலோசனையின்படி ராஜராஜ சோழனும் அவை புலவர்கள் மற்றும் மந்திரிகளுடன் திருநாரையூருக்கு சென்று பிள்ளையாரை தரிசித்துவிட்டு நம்பியாண்டார் நம்பி பெருமானிடம் முறையிட்டனர். திருமுறைகளை தொகுக்க வேண்டும் என்ற தன் ஆவலை தெரிவித்தார் ராஜராஜ சோழன். அப்போது நம்பியாண்டார் நம்பி பெருமான் பிள்ளையாரின் திருவருளால் தேவார பாடல்கள் அடங்கிய சுவடிகள் அனைத்தும் சிதம்பரம் கோவிலின் அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதை அறிந்தார். அன்றைய காலகட்டத்தில் தேவார திருமுறை ஓலைச்சுவடிகளை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றவும் மழை, வெள்ளம், புயல், காற்று போன்ற இயற்கை சீற்றத்திலிருந்து காப்பாற்றவும் தேவார பதியங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை சிதம்பரத்தில் நடராஜர் கோவிலில் பூட்டி வைத்து விட்டார்கள். சிதம்பரம் கோவிலுக்கு சென்று நடராஜர் சன்னதியில் உள்ள தில்லைவாழ் அந்தணர்களை அணுகி சுவடிகளை ராஜராஜ சோழன் கேட்டார். ராஜராஜ சோழனிடம்
தில்லைவாழ் அந்தணர்கள் தேவாரத்தை பாடிய அப்பர் பெருமான், சுந்தரர் பெருமான், சம்பந்தர் பெருமான் மூவரும் நேரில் வந்தால்தான் சுவடிகளை தருவோம் என்று வாதம் புரிந்தார்கள். பல காலங்களுக்கு முன் வாழ்ந்து மறைந்த தேவார மூவரை எப்படி திரும்ப அழைப்பது என்று யோசித்தார் ராஜராஜ சோழன். பிறகு ராஜராஜ சோழன் தில்லைவாழ் அந்தணர்களிடம் எதிர்வாதம் செய்யாமல் தேவாரம் பாடிய மூவர் அப்பர் பெருமான், சுந்தரர் பெருமான், சம்பந்தர் பெருமான் அவர்களின் திருவுருவங்களை அறையின் முன் எழுந்தருளச் செய்தார். இதோ தேவாரம் பாடியவர்கள் வந்துவிட்டார்கள், சுவடிகளை கொடுங்கள் என்று கேட்டார் ராஜராஜ சோழன். சிலை வடிவமாக இருக்கின்ற நடராஜரை இறைவனாகவே எண்ணி வழிபாடு செய்யும் தில்லைவாழ் அந்தணர்கள் சிலை வடிவில் வந்திருக்கும் மூவரையும் நேரில் வந்ததாகவே கருதி அறையை திறந்து விட்டார்கள். அப்போது திருமுறைகள் பூச்சிகளால் செல்லரித்து காணப்பட்டன. கரையான் அரித்தது போக மீதம் இருந்த சுவடிகளை எடுத்து வந்தார் நம்பியாண்டார் நம்பி பெருமான். மிகவும் குறைவான பாடல்களை கிடைத்தன. அதற்கு பின்னர் அழிந்தவை போக எஞ்சியவற்றை நம்பியாண்டார் நம்பி ஒழுங்குபடுத்தி 27 ஆசிரியர்கள் இயற்றிய பாடல்களை 12 திருமுறைகளாக தொகுத்தார். இதில் மொத்தம் 18,300க்கும் அதிகமான பாடல்கள் உள்ளன. இவற்றுள் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோர் பாடியவை தேவாரம் என்னும் தொகுப்பாகும். தேவாரங்கள் பதிக வடிவில் பாடப்பட்டுள்ளன. பதிகம் என்பது 10 அல்லது 11 பாடல்களை கொண்டது. ராஜராஜ சோழன் தமிழுக்கு செய்த பெரும் தொண்டு தேவார திருப்பதிகங்களை தேடி அவற்றை மீட்க நடவடிக்கை எடுத்ததே. சமய குறவர்கள் எனப்படும் அப்பர் பெருமான், சம்பந்தர் பெருமான், சுந்தரர் பெருமான் ஆகிய மூவரும் சேர்ந்து 276 சிவாலயங்களில் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் எனப்படும். 1, 2, 3ஆம் திருமுறைகள் இவை திருஞான சம்பந்தர் பெருமானால் பாடப்பட்டவை. 4, 5, 6ஆம் திருமுறைகள் இவை அப்பர் பெருமான் அருளியவை. 7ஆம் திருமுறை இதனை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளினார். 8ஆம் திருமுறை திருவாசகம், திருக்கோவையார் இவை மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளினார். 9ஆம் திருமுறை திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு இதனை பாடியவர்கள் திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி காடாநம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலியமுதனார், புருஷோத்தம நம்பி. 10ஆம் திருமுறை திருமந்திரம் அருளியவர் திருமூலர். 11ஆம் திருமுறை இதனை பாடியவர்கள் திரு ஆலவாய் உடையார், காரைக்கால் அம்மை, ஐயடிகள் காடவர்கோட் நாயனார், சேரமான் பெருமான் நாயனார், நக்கீர தேவ நாயனார், கல்லாட தேவ நாயனார், கபில தேவ நாயனார், பரணதேவ நாயனார், இளம்பெருமான் அடிகள், அதிராவடிகள், பட்டினத்தார், நம்பியாண்டார் நம்பி ஆகியோர். 12ஆம் திருமுறை பெரிய புராணம் அருளியவர் சேக்கிலார் பெருமான். இவை 63 நாயன்மார்களின் சரித்திரமும் 9 தொகையடியார்களின் பெருமையையும் கொண்ட நூலாகும். திருமுறைகள் பழந்தமிழ் இசையை ஒட்டிய பண்களுடன் பாடப்பட்டு வருகின்றன. சைவ கோயில்களிலும், சைவர்கள் வீடுகளிலும், பாடசாலை முதலிய இடங்களிலும், சமய நிகழ்ச்சிகளின் போதும் திருமுறைகள் இன்றளவும் பாடப்பட்டு வருகின்றன. திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் தேவாரத்தை திருக்கடை காப்பு என்றும், திருநாவுக்கரசர் என்ற அப்பர் பெருமான் பாடல்களை தேவாரம் என்றும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல்களை, அதாவது பனுவல் பாடல்களை திருப்பாட்டு என்றும் கூறும் மரபு நம்மிடையே நிலவி வருகிறது. உலக மக்களுக்கு எக்காலத்தும் ஈசனின் திருவருளை வழங்குவதற்குரிய சைவ திருநூல்கள் திருமுறைகள் ஆகும். எனவே இன்று முதல் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் மூவர் அருளிய தேவார பதிகங்கள் மற்றும் அவற்றுக்குரிய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.